தைப்பூசம் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போரில் வேரூன்றிய ஒரு பிரபஞ்ச நிகழ்வு. நீண்ட காலத்திற்கு முன்பு சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோருடன் சேர்ந்து சிவபெருமானை பிரியப்படுத்த கடுமையான தவம் செய்தார். சூரபத்மன் ஒற்றை காலில் நின்று பொங்கி எழும் நெருப்பின் நடுவில் தியானம் செய்தார். அவரது சகோதரர் தாரகன் நீருக்கு அடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் சிங்கமுகன் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கி சிவனின் மீது தனது மனதை ஒருமுகப்படுத்தினார். அவர்களின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி சிவனிடமிருந்து பிறந்த ஒரு மகனை தவிர வேறு யாரும் உங்களை கொள்ள முடியாது என்ற வரத்தை அளித்தார். அதன் பின் சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட 3 சகோதரர்களும் சொர்க்கத்திற்கு எதிராக போர் தொடுத்து தேவர்களை தங்கள் அடிமைகளாக்கினர். செய்வதறியாது விழித்த தேவர்கள் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் அணுகினர். அப்போது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். இதை அறிந்த நாரத முனிவர் ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி பார்வதி தேவியை தூண்டினார். பார்வதியின் உதவியுடன் சிவன் தனது 3வது கண்ணை திறந்து தெய்வீக நெருப்பின் 6 தீப்பொறிகளை உமிழ்ந்தார். நெருப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அக்னி அதை புனித சரவண பொய்கை ஏரிக்கு கொண்டு சென்றார். தீப்பொறிகள் தண்ணீரை தொட்டவுடன் அவை 6 தெய்வீக குழந்தைகளாக மாறின. ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்த ஞானத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்தின. இந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பின்னர் பார்வதி தேவி 6 பேரையும் அரவணைத்து அவர்களை ஒரு எழில்மிக்க குமரனாக ஒன்றிணைத்தார். முருகப்பெருமான் வளர்ந்தவுடன் அவர் தற்காப்பு கலைகள், தெய்வீக உத்திகள் மற்றும் பிரபஞ்ச அறிவில் மிகுந்த ஞானமும் பயிற்சியும் பெற்றார். சூரபத்மனை எதிர்த்து போரிட வேண்டிய நேரம் வந்தபோது பார்வதி தேவி அவருக்கு வேலை வழங்கினார். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாதது என்னவென்றால், வேல் பெரும் சூரசம்ஹார ஆயுதம் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக சின்னம், ஒப்பற்ற அறிவை குறிக்கும் ஒரு அடையாளம். வேல் ஞானத்தை குறிக்கிறது. அது எதிரிகளை துளைக்க மட்டுமல்ல, மாயை மற்றும் அறியாமையை வெல்லவும் வடிவமைக்கப்பட்டது. இது பார்வதியின் தெய்வீக ஆற்றலிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில புராண கதைகள் இது பார்வதி தேவியின் சொந்த எலும்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்று கூறுகின்றன. வேல் மனிதனின் அறிவானது கூர்மையாகவும் அதே சமயம் ஆழமாகவும் இருத்தல் வேண்டும் என குறிக்கிறது. தை மாதம் பௌர்ணமி நாளில் முருகன் வேலை பெற்றதால் உமையும் சிவனும் அவரை ஆசீர்வதித்தனர். இந்த தருணத்தை நாம் தைப்பூசம் என்று கொண்டாடுகிறோம்.